தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் சுனாமியால உயிரிழந்தவங்களுக்கு நினைவஞ்சலியை செலுத்தியிருக்காரு. தாவேகா நிர்வாகிகள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கடல்ல பால் ஊற்றி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியிருந்திருக்காங்க. அதிமுக சார்பிலும் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கு. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி ஏற்பட்டுச்சு. இதனால ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க. பல பேர் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் இழந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த சூழல்ல சுனாமி ஏற்பட்டு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. இந்த சூழல்ல தான் உயிரிழந்தவங்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் விதமா தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களுடைய தலைமையில தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர், மாவட்ட பொறுப்பாளர் ராஜ்குமார் மற்றும் நிர்வாகிகள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கடலூர் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில இருக்கக்கூடிய சுனாமி நினைவு தூண்ல உயிரிழந்தவங்களுக்கு மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறமா கடற்கரைக்கு போயிட்டு பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கி இருந்திருக்காங்க. அதே போல அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் மற்றும் கடலூர் வடக்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் உட்பட பல பேர் சுனாமி தூணுல நினைவு அஞ்சலி செலுத்தி இருந்திருக்காங்க. சுனாமி ஏற்பட்டு 20 ஆண்டுகள் கடந்த நிலையில நினைவு தினத்தன்னைக்கு உயிரிழந்தவங்களுக்கு இப்படி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கு.